பார்த்தோம்னா ஒரு 2 மாடல் வந்திருக்கு. ஓப்போ A54 6GB ரேமு 128GB ஸ்டோரேஜ். இது கண்டிஷன் பார்த்தோம்னா உங்களுக்கு டிஸ்பிளே கிளாஸ் மாற்றிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ஒர்க்கிங் பார்த்தோம்னா எல்லாமே நல்லா தான் வேலை செய்யுது. 6GB ரேமு 128GB ஸ்டோரேஜ். நம்ம கொடுக்குற விலை பார்த்தோம்னா 2800 வரும். இந்த சைடு வந்து வால்யூம் பட்டன் மட்டும் ஒரு பட்டன் மிஸ்ஸிங்கு. ஆனால் உள்ள பட்டன் எல்லாமே வேலை செய்யுது. பேனல் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் வரும். 2800 வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா விவோ Y22. இது உங்களுக்கு 6GB ரேமு 128GB ஸ்டோரேஜ். இதுவும் டிஸ்பிளே மாற்றிருக்கு. ஆனால் உங்களுக்கு ஒர்க்கிங் பார்த்தோம்னா எல்லாமே நல்லா தான் வேலை செய்யுது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனல் வந்து ஆவரேஜ் கண்டிஷன் தான். நீங்கள் எப்படி இருந்தாலும் பேனல் மாற்றுற மாதிரி தான் வரும். இல்லை அப்படியே யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே மட்டும் மாற்றிருக்கு. அந்த சைடு நீங்கள் ரீபேக் பண்ணுற மாதிரி ஒரு டிஸ்பிளே. ஒர்க்கிங் பார்த்தோம்னா எல்லாமே நல்லா தான் வேலை செய்யுது. 6GB ரேமு 128GB ஸ்டோரேஜ். இது நம்ம கொடுக்குற விலை பார்த்தோம்னா 3000 வரும். ரெண்டுமே உங்களுக்கு பேனல் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் வரும். ஒர்க்கிங் வந்து நல்லா தான் வேலை செய்யுது. 6GB ரேமு 128GB ஸ்டோரேஜ். இதுக்கு வந்து வால்யூம் பட்டன் மட்டும் இருக்காது. ஆனால் உள்ள பட்டன் வந்து வேலை செய்யுது. இது வந்து உங்களுக்கு இந்த சைடு டிஸ்பிளே வந்து ரீபேக் பண்ணும். பேனல் வந்து ஆவரேஜ் கண்டிஷன். இது வந்து 3000 வரும். இது வந்து உங்களுக்கு 2800 வரும். ரெண்டுமே 6 128 தான்.